homemade cooking channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா egg sweet and sour எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். வாங்க அப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க பாத்தீங்கன்னா நான் egg எடுத்துர்க்கேன். இது வந்து 4 egg. இந்த egg-ஐ வந்து தான் வெச்சி நம்ம sweet and sour செய்ய போறோம். முதல்ல இந்த egg-ஐ நம்ம fry பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி fry பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட காட்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ஃபர்ஸ்டா நம்ம ஒரு pan அடுப்புல வச்சுக்கலாம். அடுத்ததா இதுல எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்திட்டு இந்த pan வந்து நம்ம நல்லா சூடு பண்ணிப்போம். இந்த டிஷ் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து அதிகமா தான் பிடிக்கும். எக்ஸ் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணனும், ஷாலோ ஃப்ரை இல்ல. சோ இதுக்கு தவாலாம் பாய்க்காதீங்க. தவா யூஸ் பண்ண கூடாது. நம்ம pan தான் பாய்க்கணும். அந்த எக் வந்து நல்லா உள்ளுக்கு மூழ்கணும். சோ அது வரைக்கும் எண்ணெய் நமக்கு தேவைப்படும். அதனால பாத்தீங்கன்னா நான் எண்ணெய் அதிகமா தான் ஊத்தி இருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து சூடேறட்டும். அடுத்ததா உங்ககிட்ட நான் என்ன செய்யலாம் அப்படினு சொல்லி காட்றேன் வாங்க. गाइस இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட எண்ணெய் வந்து நல்லாவே சூடாயிருச்சு. அடுத்ததா இப்போ இதல நம்ம எக்க வந்து உடைச்சு ஊத்திக்கலாம். கொஞ்ச நேரம் வந்து எக் இப்படியே வேகட்டும். அடுத்ததா நம்ம இத டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு சைடு டர்ன் பண்ணி விட்டுறலாம். டர்ன் பண்ணும்போது பார்த்து டர்ன் பண்ணுங்க, எக் உடைஞ்சிடாம. இப்போ பாருங்க நம்மளோட எக் வந்து நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு டீப்பா. நாம இப்ப இத எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா எக்கையும் பொரிச்சு எடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ரைஸ் அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக் வந்து நான் சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அந்த எல்லோ யொக் வந்து வெளியே தெரியுது, இந்த ஒயிட் லேயர் வெளியே தெரியுது பாருங்க. இப்படி தான் இந்த ரெசிபிக்கு, இந்த டிஷ்க்கு வந்து நம்ம எக் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். गाइस முதல்ல நம்ம ஒரு இந்த panல எண்ணெய் ஊத்திக்கலாம். pan வந்து வெட்டா இருக்குன்னு பார்க்காதீங்க. இது வந்து நான் எக் ஃப்ரை பண்ண pan தான். ஆயில் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 5 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊத்துறேன். ஆயில் சூடாகட்டும். அதுக்குள்ள வெங்காயம் சாப் பண்ணிரலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி ஸ்லைஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். as usual தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்குவோம். இந்த டிஷ் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 ஆனியன் தேவைப்படும். 4 to 5 eggsக்கு வந்து 2 ஆனியன் வந்து கண்டிப்பாவே தேவைப்படும். வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டேன். அடுத்ததா இப்போ நான் இதை ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். ஸ்லைஸ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த ஷேப்ல தான் ஸ்லைஸ் பண்ணணும். ரவுண்ட் ஷேப்ல. இப்போ பாத்தீங்கன்னா ஆனியன் வந்து இந்த ரவுண்ட் ஷேப்ல தான் கண்டிப்பா வந்து ஸ்லைஸ் பண்ணி இருக்கணும். ஓகே, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த ரவுண்ட் ஷேப். வெயிட் गाइस, எங்கே போயிடாதீங்க. இன்னும் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு இது செய்யறதுக்கு. ஓகே, இப்போ இந்த ஆனியனை வந்து நம்ம
2 டைப்ஸாக வந்து பிரித்து எடுக்கணும். எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணிட முடியாது. இது எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஆனியனுமே தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆனியனை வந்து நம்ம தனியாக எடுத்துக்குவோம். ஏன்னா இது லாஸ்ட்டாக நம்மளுக்கு யூஸ் ஆகும். எதுக்குன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்புறமா நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த ஆனியன் ரிங்ஸை வந்து நான் தனியாக எடுத்துட்டேன். இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ண வேணாம், லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வாங்க அடுத்ததாக இப்போ இந்த ஆனியனை சூடாக இருக்கிற எண்ணெயில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நம்ம ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம உப்பு எதுவுமே சேர்க்க வேணாம், இப்படியே வந்து வேகட்டும். ஏன்னா ஆல்ரெடி சாஸில் வந்து நான் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சாஸ் எப்படி செய்யலாம்ன்ற ரெசிபியும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் சாஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுக்குறேன். அடுத்ததாக இப்போ நம்ம பூண்டை வெட்டிக்கலாம். வாங்க பூண்டு எப்படி வெட்டுறது அப்படின்றத உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து நம்ம அழகாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து நம்ம சிக்கன் ஃபிஷ்க்கெலாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணணும், பூண்டு கார்லிக்லாம். இது வந்து எக்கு தான், ஸோ நோ வரிஸ், கொஞ்சம் கம்மியாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதோட ஸ்க்ரீன்லாம் பாருங்கள், நான் நல்லாவே ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்ததாக இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பூண்டையுமே இந்த 2 பார்ட்டாக வந்து இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து சாப் பண்ணிக்க வேண்டியதான். நல்ல ஒரு தின் லேயராக இருக்கணும் பூண்டு வந்துட்டு. இப்போ ஃபைனலி நம்ம சாப் பண்ணி எடுத்துட்டு பாருங்க. இந்த கார்லிக் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதையும் நம்ம வெங்காயத்தோட சேர்த்துடலாம். இப்போ கார்லிக்கும் வெங்காயமும் நல்லா வேகட்டும். ஜிஞ்சர் வெட்டி எடுத்துட்டு வந்துடலாம். அடுத்ததா இப்போ சின்னதாக வந்து இஞ்சி வெட்டிக்கணும். இஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கான இஞ்சி தான் வந்து தேவைப்படும். ஸோ இதோட தோலை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இஞ்சி வந்து எப்பயுமே தோல் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இஞ்சி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் வந்து நம்ம தின் லேயரா வந்து கட் பண்ணி எடுக்கணும். இதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா முதல் கீழே விழுந்தது இல்லையா, அதனால் நான் வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போது வாஷ் பண்ணி எடுத்துகிட்ட பாருங்கள். இந்த அளவுக்கு தான் தின்னாக வந்து இது இருக்கணும். இப்போ இதையும் நம்ம எண்ணெயில் போட்டுடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் வெட்டியாச்சு, இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்ததா இப்போ சில்லி வெட்டி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம சில்லி வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். இங்க பாத்தீங்கன்னா நான் 2 சில்லி ரெட் சில்லி வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை தான் கட் பண்ணி எடுக்க போறேன். கட் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்க கேப்சிகனும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். பட் நான் வந்து கேப்சிகன் ஆட் பண்ணல, சில்லி தான் ஆட் பண்றேன். சில்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கணும். இப்படி வந்து இருக்கக்கூடாது, இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக சில்லி வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக இது யூஸ் ஆகும், எதுக்குன்னு சொல்லி அப்புறமா சொல்கிறேன். இப்போது சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதோட நம்ம அந்த சாஸை ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஸு, ஸ்வீட் சவரோட சாஸு. இது எப்படி ரெடி பண்ணுன்ற ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன் நம்ம சேனலில். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த சாஸ் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம், ஏன்னா ஆல்ரெடி சாஸ் செய்யும் போதே நான் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் ஒரு பாயில் வரட்டும், அவ்வளோதான். நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். லைட்டாக கொதி வந்தால் போதும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் லைட்டாக கொதி வந்துருச்சு. ஸோ நான் இப்போ இதில் அந்த ஃபைனலாக முதல் வெட்டி வச்சுருந்தேன் இல்லையா, ஆனியனும் சில்லியும், அதை தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். தீ வந்து குறைச்சிடலாம். இப்போ ஃபைனலி நம்மளோட சாஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. இதை இப்போ நம்ம எக் மேலே ஊற்றிக்கலாம். மேலே கார்னிஷிங் பண்ணுறதுக்காக நம்ம
கொத்தமல்லி வந்து வெட்டி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி கொத்தமல்லி வந்து நான் கழுவிட்டேன். நல்லா சின்ன சின்னதாக வந்து சாப் பண்ணிடுங்க. அப்போதான் அழகாக இருக்கும் மேலே போடுறப்ப. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை மேலே போடுறது மட்டும்தான் பேலன்ஸ். இப்போ லாஸ்டா நம்மளோட egg sweet and sour ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு பாருங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, ஜூஸியா. இதை இப்போ நம்ம ரைஸ்ல வச்சு சாப்பிடலாம். ரைஸ்ல வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுல என்னென்ன டேஸ்ட் இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, புளிப்பு இருக்கும், இனிப்பு இருக்கும், லைட்டாக மைல்டாக வந்து ஸ்பைசி இருக்கும். பிகாஸ் நம்ம ஸ்பைசிக்கு வந்து சில்லி சாஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் இதில் லைட்டாக வந்து ஸ்பைசி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை and take care guys. Signing off Omid Cooking Channel.